நீங்க தி சீக்ரெட் என்ற புத்தகத்தை படித்தோ அல்லது கேட்டோ இருந்தால் அந்த புத்தகத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் எனப்படும் ரகசியம் பற்றி பேசப்பட்டிருப்பதை நீங்க அறிவீங்க. இந்த புத்தகத்தை எழுதியவர் ராண்டா பர்ன். இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு நான் செய்த வீடியோக்களுக்கும் நீங்கள் அளித்த மிகுந்த அன்பிற்காக உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தின் ரகசியத்தை நீங்க ஏற்கனவே நன்றாக அறிந்துவிட்டீங்க. ஆம், நீங்க அறிந்ததே, நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ அதையே நீங்க பெறுவீங்க, அதுவாகவே நீங்க ஆகுறீங்க, அதே போல அந்த சூழ்நிலைகளையும் நீங்க ஈர்க்கிறீங்க. அதனால இன்று நாம இந்த ரகசியத்தை விட ஒரு படி முன்னேறி நாம கற்பனை செய்கிறதையும் உணர்கிறதையும் எப்படி நிஜமாக்கலாம் என்பதற்கான சில தொழில்நுட்பங்களை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ரகசியத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக எழுத்தாளர் நமக்கு ஒரு மாயாஜாலத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த மாயாஜாலத்தின் பெயர் த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். இந்த விஷயத்தை நீங்க முன்பே பார்த்திருக்கலாம். எப்போது என்று கேட்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நேரம் நினைவிருக்கிறதா? ஒரு பெரிய கூட்டத்தின் முன் மேடையில் பேச வேண்டியிருந்த நேரம் உங்களுக்கு வந்திருக்கலாம். அல்லது நீங்க முதல் முறையாக ஒருவரை சந்திக்கப் போகும் நேரமாக இருக்கலாம். அல்லது நீங்க ஒரு பெரிய தவறு செய்ததால் அதற்காக கடுமையாக கண்டிக்கப்பட போகும் சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் உங்க மனதில் ஒரு டிவி போல ஒரு காட்சி ஓடியது. அதாவது உங்க மனதில் அந்த சூழ்நிலையின் ஒரு சினாரியோவை நீங்க உருவாக்கியிருக்கிறீங்க. நாளை என்ன நடக்கும் என்று நினைத்து நீங்க உங்க மனதில் ஒரு காட்சியை உருவாக்கியிருப்பீங்க. இரவில் தூங்குவதற்கு முன் கூட நீங்க அந்த காட்சியை கற்பனை செய்திருப்பீங்க. நீங்க பலரின் முன் நம்பிக்கையுடன் பேசிக்கொண்டிருப்பதை உங்க மனதில் பார்த்திருப்பீங்க. அல்லது நாளை சந்திக்கப் போகும் அந்த நபருடன் நீங்க பேசிக்கொண்டிருப்பதை கற்பனை செய்திருப்பீங்க. அல்லது உங்க தவறுக்காக யாரோ உங்களை கடுமையாக கண்டிப்பதை நீங்க கற்பனை செய்திருப்பீங்க. இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க செய்தது ஒன்றுதான். நீங்க உங்க மனதில் ஒரு காட்சியை உருவாக்கினீங்க. நீங்க உங்க வாழ்க்கையின் ஒரு படத்தை உங்க மனதில் இயக்கினீங்க. அந்த படம்தான் மாயாஜாலம். அந்த படத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த படம்தான் விஷுவலைசேஷன். அதுவே லா ஆஃப் அட்ராக்ஷனின் சக்தி. மனதில் ஒரு காட்சியை உருவாக்குவது விஷுவலைசேஷன். இது பல பெரிய ஆசிரியர்கள் நூற்றாண்டுகளாக கற்றுக் கொடுத்த ஒரு முறை. இன்றும் இந்த சக்தியை பயன்படுத்தி மக்கள் தங்கள் வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ராண்டா பர்ன் கூறுவதாவது, 1912ஆம் ஆண்டில் த மாஸ்டர் கீ சிஸ்டம் என்ற புத்தகம் எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தில் விஷுவலைசேஷனில் தேர்ச்சி பெறுவதற்கான 24 வார பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த புத்தகம் உங்க சிந்தனைகளின் மீது நீங்க ஆட்சி செய்ய கற்றுக் கொடுக்கிறது. எழுத்தாளர் இப்படி நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படித்து நமக்காக விஷுவலைசேஷனின் எளிய முறையை உருவாக்கினார். ஏனெனில் அவர் முடிவு செய்திருந்தார், இந்த ரகசியத்தை உலகின் ஒவ்வொரு மூலையிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று. இந்த ரகசியம் அவரது வாழ்க்கையை மாற்றிய போல் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியின் நிறங்களை சேர்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். மனதில் காட்சிகளை உருவாக்கும் செயல்முறை இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், நீங்க விரும்பும் விஷயத்துடன் உங்க உருவத்தை உங்க மனதில் பார்க்கும்போது அது ஏற்கனவே உங்களிடம் இருப்பது போல உங்க மனதில் உணர்வுகளும் சிந்தனைகளும் உருவாகும். விஷுவலைசேஷன் உங்க சிந்தனைகளை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுகிறது. உங்க மனக்காட்சி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ அவ்வளவு வலிமையான சிந்தனைகள் அல்லது பிரார்த்தனைகள் பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படும். பிறகு லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த வலிமையான சிக்னல்களை பிடித்து நீங்க உங்க மனதில் பார்த்த அதே வடிவில் அந்த விஷயங்களை உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வரும். ராண்டா பர்ன் கூறுகிறார், நீங்க விஷுவலைஸ் செய்யும்போது நீங்க உங்க மனதில் பார்த்த அந்த விஷயத்தை ஏற்கனவே பெற்றதாக ஆகிவிடுகிறீர்கள். ஆம், நீங்க அந்த படத்தில் ஹீரோ நீங்கதான். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் கொள்ளுங்க, அந்த படத்தில் உங்களை எந்த நேரத்திலும் நெகட்டிவ் ரோலில் காட்டாதீங்க. ஏனெனில் நீங்க உங்களுக்கு எந்த கதாபாத்திரத்தை கொடுக்கிறீர்களோ அதே செயல்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீங்க. இதை கொஞ்சம் தெளிவாக புரியச் செய்ய எழுத்தாளர் ஒரு உதாரணம் கூறுகிறார். ஒரு ஒலிம்பிக் அத்லீட்டுக்கு அவர் சொன்னார், நீங்க உங்க மனதில் மட்டும் ஓடுவதை கற்பனை செய்யுங்கள் என்று. அவர்களின் உடலில் பயோஃபீட்பேக் மஷின் ஒன்றை அணைத்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்தது மிகவும் ஆச்சரியமானது. ஒரு உண்மையான ஓட்டப்பந்தயத்தில் அவர்கள் பயன்படுத்தும் தசைகள் விஷுவலைஸ் செய்யும் போதும் அதேபோல் செயல்பட்டன. இதை கண்ட ராண்டா பர்ன் அவர்களே ஆச்சரியப்பட்டார். இது எப்படி சாத்தியம்? ஆனால் உண்மை அவர்களின் கண்களுக்கு முன்பே இருந்தது. நமது பூரை நாம் ஒரு செயலை உண்மையில் செய்கிறோமா அல்லது மனதில் கற்பனை செய்கிறோமா என்பதை வேறுபடுத்த முடியாது. ஒரு விஷயம் உங்கள் மனதில் இருந்தால் அது உங்கள் உடலிலும் இருக்கும். நீங்க உங்க மனதில் பார்த்த காட்சி நிஜமாக மாறும். சில விஞ்ஞானிகளை நினைத்து பாருங்க. ரைட் சகோதரர்கள் விமானம், ஜார்ஜ் ஈஸ்ட்மன் திரைப்படம், தாமஸ் எடிசன் மின்விளக்கு, அலெக்சாண்டர் கிரெகாம் பெல் தொலைபேசி.
இந்த அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் ஆரம்பமாக இருந்தது ஒன்று. அவர்கள் முதலில் அதை தங்கள் மனதில் பார்த்தார்கள். அந்த காட்சி அவர்களின் மனதில் உறுதியான போது பிரபஞ்சத்தின் சக்திகள் அந்த காட்சியை நிஜமாக மாற்றின. ஆனால் இங்கு ஒரு விஷயம் இல்லை, செல்ஃப் டவுட். அவர்களுக்கு தங்களை பற்றிய சந்தேகமில்லை. அவர்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அவர்கள் தங்கள் மனதில் பார்த்த படம் நிச்சயம் நிஜமாகும் என்று நம்பினார்கள். இந்த ரகசியத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்களின் நம்பிக்கையும் கற்பனையும் காரணமாக இன்று நமக்கு விமானம், மின்விளக்கு போன்ற பல தொழில்நுட்பங்கள் கிடைத்துள்ளன. விமானம் உலகத்தின் தூரங்களை நிமிடங்களில் குறைத்தது. மின்விளக்கு உலகத்தை ஒளியூட்டியது. ஆனால் அதைவிட முக்கியமானது, இந்த விஞ்ஞானிகள் இந்த ரகசியத்தை நமக்கு காட்டியுள்ளனர். நீங்கள் நினைக்கலாம், என்னிடம் அந்த விஞ்ஞானிகளைப் போல ஒரு பெரிய மூளை இல்லை என்று. ஆனால் எழுத்தாளர் கூறுவது, நீங்க இந்த ரகசியத்தை ஆழமாக அறிந்தால் உங்க மூளை அவர்களதை விட கூட அதிக சக்தி வாய்ந்தது என்பதை உணர்வீர்கள். ஒரு முக்கியமான விஷயம், விஷுவலைஸ் செய்யும்போது எப்போதும் இறுதி முடிவில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இப்போது எழுத்தாளர் இன்னொரு உதாரணம் கூறுகிறார். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்க கைகளின் பின்பக்கத்தை பாருங்க. உங்க கைகளை நன்றாக கவனியுங்க. உங்க தோலின் நிறம், சுருக்கங்கள், நகங்கள், மோதிரங்கள், அனைத்து விவரங்களையும் மனதில் பதிவு செய்யுங்க. இப்போ நீங்க உங்க வாழ்க்கை திரைப்படத்தின் ஹீரோவாக தயாராக இருக்கிறீங்க. இப்போ உங்க கண்களை மூடுவதற்கு முன் உங்க கைகளையும் விரல்களையும் உங்க கனவு காரின் ஸ்டீரிங் வீலில் வைத்திருப்பதை கற்பனை செய்யுங்க. அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையின் திரைப்படம், உங்கள் அனுபவம். அது நிஜமாக உணரப்படும் என்று நீங்கள் உணர்வீர்கள். அந்த கார் உங்களிடம் ஏற்கனவே இருப்பது போல நீங்கள் உணர்வீர்கள். இதுவே விஷுவலைசேஷனின் முதல் ரகசியம். நீங்க விரும்பும் விஷயம் முதலில் உங்கள் மனதில் கிடைக்கிறது, அதன் பின் அது உங்கள் வாழ்க்கையிலும் வருகிறது. டாக்டர் ஜோ விட்டாலே கூறுகிறார், நீங்க விஷுவலைஸ் செய்யும்போது அந்த விஷயம் உங்களிடம் இல்லை என்ற உணர்வு கூட உங்களுக்கு இருக்காது. நீங்க விஷுவலைஸ் செய்யும்போது அந்த விஷயம் இந்த நொடியில் உங்களிடம் இருப்பது போல உணர வேண்டும். ஒரு படம் 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாததை சொல்லிவிடும். அதேபோல நாம நமது சிந்தனைகளை உயிர்ப்பிக்க இந்த மனக்காட்சிகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. லா ஆஃப் அட்ராக்ஷன் வெறும் சிந்தனைகளால் மட்டும் இயங்காது, உணர்ச்சிகளாலும் இயங்கும். ஆம், உணர்ச்சிகளே அதற்கான எரிபொருள். நீங்கள் செல்வம், அன்பு, மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சிகளை உணரவில்லை என்றால் லா ஆஃப் அட்ராக்ஷனின் சக்தி உங்க வாழ்க்கையில் செயல்படாது. உணர்ச்சிகள் இல்லாமல் எந்த திரைப்படமும் உருவாகாது. அதுபோல் உங்க வாழ்க்கை திரைப்படத்திலும் உணர்ச்சிகள் இருக்க வேண்டும். விஷுவலைஸ் செய்யும்போது அதை முழு மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் உணருங்கள். அந்த காரில் நீங்கள் உண்மையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்பது போல உணருங்கள். ஆனால் அதை எதிர்காலத்தில் அல்ல, நிகழ்காலத்தில் உணருங்கள். ஒரு நாள் கிடைக்கும் என்று நினைத்தால் அது எப்போதும் எதிர்காலத்திலேயே இருக்கும். ஆனால் இப்போது எனக்கு இருக்கிறது என்று உணருங்கள். அப்போதுதான் அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அலெக்சாண்டர் கிரெகாம்பல் ஒருமுறை கூறினார், இந்த சக்தி என்ன என்று நான் விளக்க முடியாது, ஆனால் அது இருப்பதை நான் அறிவேன் என்று. விஷுவலைஸ் செய்த பிறகு அது உங்க வாழ்க்கையில் எப்படி வரும் என்று யோசிப்பது உங்கள் வேலை அல்ல. அதை உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வருவது பிரபஞ்சத்தின் வேலை. பிரபஞ்சம் உங்க கனவுகளையும் உங்க சிந்தனைகளையும் இணைக்கும் வழியை அறியும். நீங்கள் அதை பிரபஞ்சத்தின் மீது விட்டுவிட்டால் உங்க வாழ்க்கையில் வரும் விஷயங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இதுவே மாயமும் அற்புதமும் நிகழும் இடம். நீங்க உங்க மனதில் ஒரு காட்சியை உருவாக்கி அதை உணரும்போது அது ஏற்கனவே உங்களிடம் இருப்பது என்று நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீர்கள். இந்த செயல்முறையை நீங்கள் தினமும் செய்ய வேண்டும். ஆனால் அதில் முக்கியமானது, நீங்கள் நல்ல உணர்வு பெற வேண்டும். இந்த செயல்முறையில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அதிக மகிழ்ச்சியும் இணைப்பும் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் விஷுவலைஸ் செய்யும் சக்தி இருக்கிறது. போப் ப்ராக்டர் கூறுகிறார், நம்மில் ஒவ்வொருவருக்கும் அளவில்லாத சக்திகளும் திறமைகளும் உள்ளன. ஆனால் நாமே அதை அறியாமல் இருக்கிறோம். விஷுவலைசேஷன் அந்த மிகப்பெரிய சக்திகளில் ஒன்று. ஒவ்வொருவரும் விஷுவலைஸ் செய்கிறார்கள், அவர்களுக்கு அது தெரிந்தாலும் தெரியாமலும். விஷுவலைசேஷன் தான் வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம். இந்த சக்தியை பயன்படுத்தி வாழ்பவர்கள் தங்கள் விருப்பங்களை இயல்பாக ஈர்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஏனெனில் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துவது அவர்களின் பழக்கமாக மாறிவிடுகிறது. அவர்கள் அதை ஒரு முறை மட்டும் பயன்படுத்துவதில்லை, எப்போதும் பயன்படுத்துகிறார்கள். அதனால் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுடன் மாயாஜாரம் நடக்கிறது. இதுதான் த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் பற்றிய சக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? விஷுவலைசேஷன் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கண்டிப்பாக தெரிவியுங்க. இப்படிப்பட்ட அற்புதமான புத்தக சுருக்கங்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.